எஸ்ஐஆர் குறித்து அவர் எழுப்பிய கேள்வி கதரும் பாஜக. நீங்கள் தம்புனையெல்லாம் எடுத்து பாருங்கள், யூடியூப்காரன் நிறைய பேர் பேசியிருப்பான். அப்புறம் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அந்த கோர் இஷ்யூவை தொட்டுட்டாருங்க, கதி கலங்கிட்டாருங்க மோடி. அமித்ஷா ஆடி போயிட்டாருங்க இப்படிலாம் சொன்னாங்க. ரிசல்ட் வந்து இருக்கு தலைகொப்புறக்க விழுந்துட்டாங்க. ஏன்னா அவரே குட்டையில் தான் விழுந்தார். அப்புறம் அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அவர் ஃபாரினும் போயிட்டார். எஸ்ரா சர்க்கனமாக இருக்கட்டும், மறைந்த நெல்லை கண்ணனாக இருக்கட்டும், இப்பொழுது இந்த தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மோடியை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடை இங்கே வெளியில் கொண்டு வராங்கன்னா அங்கே மிகப்பெரிய சதித்திட்டம் மோடிக்கு எதிராக தீட்டப்படுகிறதோ? சட்டப்படியான நடவடிக்கையை பாஜக எடுக்குமா? தமிழக பாஜகவினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கேஸ் அவங்க மேலே கொடுப்பாங்களா? அந்த ஜெயபாலன் என்ற அயோக்கியன் மேலே கேஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா எனக்கு இப்போ கோவம் வருது, அவனை உரிமையில் பேசணும் எனக்கு தோணுது. ஆனால் எப்படி பாஜகவில் இருக்கிறவங்க அவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க? அதனால தான் சொல்கிறேன், பெருந்தன்மையும் பெருந்துயரம். நீங்கள் மதுரை வந்து அதுக்கு சிறப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயில் தான், அதுதான் அதோடைய சிறப்புன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு யாருக்கு? நமக்கு அந்த மதுரையிலையும் அந்த இடத்துல மெட்ரோ தேவையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அங்கே மெட்ரோ வர அளவுக்கு அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை அந்த பகுதியில் கொண்டு வந்து, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பட் இவங்க சொல்கிற அந்த பெல்ட்டில் அங்கே மெட்ரோ தேவையா? அந்த மெட்ரோ வந்ததுனால அங்கே என்னென்ன சிக்கல்கள் வரும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஏதான இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. 6 மாதத்திற்கு முன் 27, இப்பொழுது 37, 10 ரூபா. அந்த 10 ரூபாங்கிறது அவங்களுக்கு என்னமோ இந்தியாவை எல்லாரும் வந்து ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை இருக்கக்கூடிய, ஏன்னா ஜனத்தொகை நிறையா இருக்குது, இங்கே எது கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க விற்பாங்க அப்படின்னு. இது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அந்த மார்க்கெட் மாடல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொண்டு வந்துட்டோம். எதை நாம் உள்ளே விடணும், எதை இங்கே விற்கலான்னு, எதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் வந்து நம்ம செட்ரைட் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் மார்க்கெட் மாடல் வேர்ல்டுக்கே இது வந்து ஒரு மார்க்கெட் மாடலாக இப்பொழுது இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடியோடைய விஷயத்தில் எப்போவுமே அவர் பேச்சுங்கிறது சும்மா பேசிட்டு போக மாட்டார், அதுக்கு ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும் பாரு. அவர் என்ன சொல்கிறார், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இதை வந்து ஒரு தேசிய இயக்கமாக எடுத்துகிட்டு போகணும், இந்த மெக்காலே மைண்ட் செட்லேருந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு பிரதிஞை எடுத்துக்கிட்டு அடுத்த 10 ஆண்டுகள் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். 2026 தேர்தலில் திமுகவிடம் பங்கு கேட்க மாட்டோம், அடங்கி போன திருமா. மோடியை கொல்ல வேண்டும் என பேசிய தென்காசி திமுக பிரமுகரை கைது செய்யுமா காவல்துறை? மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தை கைவிட்ட மத்திய அரசு, ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு மெட்ரோ அதிகாரிகள் பதில். கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க சதுர அடிக்கு 37 ரூபாய் வசூல், திமுகவின் தேர்தல் வசூலா? மெக்காலே காலனிய மனநிலையை மாற்ற தேசிய இயக்கமாக செயல்பட மோடி அழைப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் 2026 நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டோம், கூட்டணிக்கு சங்கடத்தெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம், ஆனால் வந்து ஆட்சியில் பங்கு என்பது அன்ற கொள்கையை வந்து நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது சில மாதங்களுக்கு முன்பு இதே கட்சியில் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த மாதிரி பேச போகுதான் அவரை கட்சியை விட்டே விலகிட்டாங்க. அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இந்த இப்போ இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க திருமாவளவனும் ஒன்றுதானா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தேன். அது 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு இந்த செய்தி எடுத்திருக்கோம். இந்த செய்தி குறித்து எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னா, அவர் ஏன் இப்பொழுது ஆணித்தரமாக இந்த விஷயத்தை பேசுகிறார் அப்படிங்கிறது இருக்கு. நான் கேட்கவே மாட்டோம் அப்படின்னா
பிரசன்ட் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது மாதிரி அட்டரன்ஸ் எடுத்த உடனே பிரசன்ட் சார். ஏன்னா காங்கிரஸ் இப்பொழுது பீகாரில் டெசிமேட் ஆயிடுச்சு, படுதோல்வி. இப்போ இருக்கிற ஜெயிச்ச 6 பேருமே கூட இப்போ அந்த கட்சியில் தான் இருப்பாங்களா, ஜேடியில் எத்தனை பேர், பாஜகவில் எத்தனை பேர் சேர போகிறாங்கங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். அது ஒரு பக்கம். காங்கிரஸுடைய இந்த டிமாண்டிங் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு, பீகார் தேர்தலுக்கு முன்பு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே கூட கலக்குகிறார் ராகுல், தெரிக்க விடுகிறார் ராகுல், அலைகடலென மோதுகிறார்கள் பீகாரில் அவர் போகிற பிரச்சாரத்தெல்லாம். அவர் எழுப்பிய கேள்வி, எஸ்ஐஆர் குறித்து அவர் எழுப்பிய கேள்வி, கதரும் பாஜக. நீங்கள் தம்புனையெல்லாம் எடுத்து பாருங்கள், யூடியூப்காரன் நிறைய பேர் பேசியிருப்பான். அப்புறம் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அந்த கோர் இஷ்யூவை தொட்டுட்டாருங்க, கதி கலங்கிட்டாருங்க மோடி, அமித்ஷா ஆடி போயிட்டாருங்க இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ரிசல்ட் வந்தே இருக்கு, தலைப்புறவுக்க விழுந்துட்டாங்க. ஏன்னா அவரே குட்டையில் தான் விழுந்தாரு. அப்புறம் அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அவர் ஃபாரினும் போயிட்டார். இப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் இங்கே கேஎஸ் அழகிரி, ஏன் நாங்களும் பங்கு கேட்டால் அதில் என்ன தவறு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பண்ணையார் தோரையில் ஒரு மாதிரி கேட்டார். அந்த எண்ணத்தை பலரும் பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு செல்வப்பிரதி அப்படி ஊடால லைட்டாக அப்படி சொன்னது. அப்புறம் அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் சோலங்கரை யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் திடீர்னு திருத்தணியில் ஒரு நாள், திருவள்ளூரில் ஒரு நாள் 100 சீட்டுகள் வரை கேட்பதற்கு கட்சியினர் ரொம்ப உத்வேகத்தோட வேலை செய்யறதுக்கு இருக்காங்க, 100 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய இந்தியா முழுக்க உள்ள தேர்தல் கேட்டு போறோம்னு தெரியல, கேட்கறது தானே. இதை அவங்க துரைமுருகனுக்கு எய்தாப்புல உட்காந்து கேட்டால் அதுக்கு துரைமுருகன் அண்ணன் என்ன பதில் சொல்லியிருப்பாருங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு சிரிப்பாக இருக்குது. அதை பொழுது டிவியில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப இப்படியெல்லாம் அவர் கேட்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய இந்த மாநாடு ஒன்று நடத்தினாங்க, அதில் கூட்டமே வராத ஒரு மாநாடு. இப்போ என்ன சொல்கிறாங்க, திண்டுக்கல்ல ஒரு மாநாடு நடத்த போகிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீகார் தேர்தலுக்கு முன்பு அவங்க அந்த திண்டுக்கல் மாநாட்டில் அப்படியே கதற விட போகிறோம் பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்து திமுகவே பெரிய லெவலில் சீட்டு எங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க. இப்போ ஆஃப்டர் பீகாருக்கு பிறகு திண்டுக்கல்ல மாநாடு நடத்த போகிறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வி. இப்போ இந்த பீகாரில் தோற்றதுனால இப்போ காங்கிரஸுக்கு அந்த பவருங்கிறது டிமாண்டிங். இப்போ அவங்க கேட்குற தொகுதியே கிடைக்குமா, இல்லை திமுக இந்த எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற தொகுதியை மட்டும் வாங்கிட்டு பொறுக்கிட்டு போவாங்களாங்கிறது தெரியாது. கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஜருக்கு விட்டு பார்த்தாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ எல்லாரும் என்னென்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு, என்னதான் இருந்தாலும் மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வருது. இதுக்கு கீழே வேலை பார்க்குறது யாருன்னா பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்ற அந்த பிஎல்ஓக்கெலாம் இருக்க இங்கே கூடிய ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரு, சூசைட் அட்டம்ப்டெல்லாம் கொடுக்க பார்க்குறாங்க. ஒரு அம்மா என்ன இங்கிலீஷில் இருக்குங்க என்னால் தாங்க முடியலைங்கலாம் அது சீன் போட்டது பார்க்குறோம். இப்போ கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்கலை. இப்போ நேற்று என்ஆர் இளங்கோ என்ன சொல்கிறாரு, இதில் தவறு நடந்ததுன்னு வச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டு போவோம் அப்படிங்கிறாரு. அப்போனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தலையில் இன்னும் குப்புறக்க இன்னும் விழுந்தாலும் இது எஸ்ஐஆரை நம்ம மாற்ற முடியாது. நம்ம அது கூட அதனால தான் சீமான் கேட்டார், யோ நீ தான் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லல, எதுக்கு பிஎல்ஓ நீ ஆளை தரால நியமிச்சுக்கிட்டு அவங்க பின்னாலே ஓடிட்டு இருக்க, கொடியை வேற தூக்கிட்டு போகிற போராட்டத்தெல்லாம் அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ நம்ம தெரு முழுக்க பார்த்தோம்னா திமுக காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸரோட தங்களுடைய ஓட்டு எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுல இதாக இருக்காங்க. ஆகவே இந்த வாக்காளர் இந்த அரசு நிர்வாகத்திடம் தான் இந்த விஷயம் இருக்குது. இப்போ இந்த அரசு நிர்வாகம் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம வெளியில் போனால் நம்ம என்ன ஆகும்? ஏற்கனவே விஜய் இப்போ என்ன லெவலில் இருக்கிறாரு, என்ன முடிவு பண்ண போகிறாருங்கிறது தெரில. அதனால் காங்கிரஸ் ஆரம்பத்தில் அந்த பக்கம் தலையை விட்டுட்டு நாங்கள் விஜயோடு சேர்ந்து திமுகவுக்கு கிளியை ஏற்படுத்தலாம்னு நினச்சாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் பிறகு அதுவும் போயிடுச்சு. ஸோ அதனால் முதல்ல நான் பிரசன்ன, நான் உங்களை விட்டுலாம் போக மாட்டேங்க, நீங்கள் என்ன மூஞ்சில் என்ன காரியம் முடிஞ்சாலும் நான் இருப்பேன். பாருங்கள், நேற்று ஒரு சினிமாக்காரர், அவரும் இந்த பார் ரஞ்சித் கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் சொந்த இடத்துல அம்பேத்கர் சிலையை ஏதோ வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு, அதை வைக்கக்கூடாதுன்னு ஏதோ போலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட முரண்டு நடந்துகிட்டு இருக்கு. விசிகாகரம் பல இடத்துல கொடி ஏற்ற முடியல. இருந்தாலும் நீ என்னதான் காரிமொழி,
நீ வேங்க வயல்ல வந்து மலத்தை கொட்டு, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. இடையில கூட துணை முதல்வரேன்னு வருங்கால முதல்வர் எல்லாம் போஸ்ட் வச்சிருந்தாங்க, அந்த போஸ்டும் எடுக்க சொல்லிட்டாங்க. அது யாரோ குசும்பா கேள்வி கேட்டவன் பாலிமர்னு ஒரு, ஏன்னா முதல்வர் எப்படி நீ வந்து வேலுமணி அனுப்பிச்ச ஆளு அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி விசிகாவுக்கு என்னன்னா பாலிமரை கண்டா ஒரு பயம், நீ பாலிமர்காரனா அப்படின்னு தான் அவங்க உடனே கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வேண்டாத வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அதையும் தாண்டி ஒரு வழக்குரைஞர் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தரை அடித்தது, இந்த கேஸு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை விட்டு போனோன்னா சில பேர் இது என்ன ஆவாங்க, யார் மேலேயாவது கேஸ் போடுவாங்க. ஏன்னா தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னு ஓரளவு இப்போ வெளியில் வந்திருக்கு. அடுத்தது என்னென்னா, இந்த கட்சியில் ஏற்கனவே திமுக சின்னத்தில் ஜெயிச்சவர் முதலா திருமாவளவனுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்டலாம் அந்த டிமாண்ட் இல்லையா, நாங்கள் பங்கெல்லாம் கேட்க மாட்டோமே அப்படின்ட்டார் ரவிக்குமார். இப்போ நீங்கள் இதை எங்க ஆரம்பிச்சதுன்னா, கள்ளச்சாராயம் மரணம் நடக்குது, அதில் செத்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். எல்லாரும் அவரை நோக்கி கேட்குறாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்குறிய, செத்தவங்கலாம் நம்ம ஆளுன்னு ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்கள் பட்டியல் சமூகத்திலும் இருப்பாங்கல்ல, நீ இவ்வளோ நேரம் முட்டு கொடுத்திய, இப்போ இப்படியெல்லாம் நம்ம ஆள் செத்து போயிருக்கானே, ஏதாவது பேசுனேன்னு இவர் சத்தம் போடாமல் பேசி செக்கை மட்டும் கொடுத்துட்டு 10 லட்சம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி கூடவே அவங்களும் 10 லட்சம் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு அசமடக்குனார். ஆனாலும் நான் மதுவுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு கேட்டதை திருச்சியில் மகளிர் அணியை வச்சு மாநாடு நடத்துனாங்க. அந்த மகளிர் அணி மாநாடை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு எப்படி கூட்டத்தை சேர்க்கணும், இது சம்பந்தமான கூட்டம் நடக்குது. அப்பொழுதுதான் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதை நான் இதற்கு இப்பொழுது பேசவில்லை, இதற்கு முன்பே நான் பேசியிருக்கிறேன் அப்படிலாம் அவர் பேசுனதை சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. அட்மின் மாற்றி போட்டுட்டாரு, இது எப்போ நான் பேசுனது அப்படி இப்படின்னு அப்பயே சொன்னார். ஆனாலும் இந்த விஷயத்து அப்படி எங்கள் தலைவர் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கேட்டார். நீ கேட்டது தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி ஆண்டையை வந்து எப்படி ஒரு அடிமை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டுதுறான். அவரை கட்சியை விட்டு அனுப்புறதுக்கு விசிகால ஒரு கோட்டேரி இருந்தது, ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு, இவங்கெல்லாம். ஏன்னா நாளைக்கு இந்த ஆள் வந்து ஏன்னா ஃபுல் ஸ்பான்சர் இந்த ஆள் வேற பண்ணிட்டு இருக்கா, கையில் காசு இருக்குது, நம்மளெல்லாம் விலக்கி விட்டு தலைவரை வந்து கேப்சர் பண்ணி அவர் கூட இருந்து பல வேலைகளை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கோட்டரியெல்லாம் சேர்ந்து இவர்னால தாங்க நம்ம இவரே கோச்சுக்கிறாருங்க முதல்வரே, இவர் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த சிக்கல்லாம் போயிட்டு இருக்கும்பொழுது உதயநிதி சம்பந்தம் இல்லாமல் வந்து இந்த பக்கமாக போனாராம். அவர் திடீரென்று அம்பேத்கர் திடலுக்கு வந்தார் அப்படின்னு. இது எப்போ நடக்குதுன்னா, முதல்வரை போய் இவர் பார்க்குறார், யார், விசிக தலைவர். ஒன்று இந்த வழக்கறிஞர்கள் அடிபட்டு அந்த கேஸ் போயிட்டுருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து வேறு சில டிமாண்டுகள்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு, இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்களும் போராட போகிறோம் அப்படிலாம் சொல்கிற நேரத்தில் உதயநிதி இது என்னென்னா ஒரு கன்வின்சிங், இவங்க எங்கேயாவது விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா விஜய் வந்து ஒரு மாதமாக வெளியில் வராமல் இருந்தார். திடீர்னு சமீபத்தில் பேச ஆரம்பித்த உடனே ஐயோ அந்த ஆள் திரும்ப வெளியில் வந்துட்டான், பனையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் வந்துட்டான், திரும்ப ஏதாவது ஆசை காட்டின உடனே இவங்க விசிகா அந்த பக்கம் போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அம்பேத்கர் திடலில் அவர் ஆஃபீஸில் போய் பார்த்த உடனே உடனே இப்போ அவர் சொல்கிறாரு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இவர் பேசிக்கலி வந்து ஏஜென்ட்டு, இவங்க ஏற்கனவே வந்து பானை சின்னத்தை விட்டுட்டு உதயசூரியன் சின்னத்திலே இன்னும் ஜெயித்தவங்க, அதனால் இவங்களுக்கு அந்த அடிமையாக இருப்பதில் வந்து ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறான், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இப்போ பாமகல 2 ஃபேக்ஷன் மாதிரி கொஞ்சம் வெளியில் தெரியுது. ஒன்று அன்புமணி, ஒன்று ராமதாஸ். திடீர்னு ராமதாஸ் இந்த பக்கம் வரேன் திமுக பக்கம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு செக்கு பே, நம்ம வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கட்டையை போட்டு உட்காந்துட்டேன்னா அவர் உள்ளே வராமல் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும். இப்போ காங்கிரஸுக்கு டிமாண்ட் பவர் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வாங்கின சீட்டை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம். நான் பாருங்கள், நான் தானே ஃபஸ்ட் ஆள் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தேன், இங்கே இருப்பேன்னு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். தொடர்ச்சியாக திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார். இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டியல் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய கட்சிகள், தலித் கட்சிகள், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பாஜகவிடம் சென்று சேர்ந்திருக்கிறார்கள், கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். பலரும் இப்பொழுது கூட்டணி என்ன திரும்ப திரும்ப கேட்டாங்க, இந்தியாவிலேயே விலை பேச முடியாத ஒரே தலித் தலைவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பாண்டட் லேபர், அவரை எதுக்கு வந்து விலை கொடுத்து வாங்கணும்?
நான் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கே தயார், நீங்கள் என்ன காரியம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அடிமையாக இருப்பேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்த பிறகு அவர் எதுக்கு இன்னொரு கட்சி விலை பேச போகுது? தான் ஒரு பாண்டட் லேபர் திமுகவிற்கு அப்படின்னு காட்டியிருக்கிறார் அந்த அறிக்கையின் மூலம். அடுத்த செய்தியாக, திமுக பேச்சாலேயே வளர்ந்த இயக்கம், அது எப்படிப்பட்ட பேச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் தான் தலைவர்கள், அந்த கட்சியின் இயக்கத்தை, கொள்கையை வகுத்தவர்கள் சொல்லித்தந்த பாடம் அப்படின்னு இன்னைக்கும் தொண்டர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க திருமுனை கூட்டங்களில். ஆனால் அந்த கட்சியில் ஒரு தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாகட்டும், எப்படி ஆபாசமாக பேசுவாங்கன்னு பார்த்துருக்கோம். மூத்த அமைச்சர்களே கூட பாரத பிரதமர் அவர்களை அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மாவட்ட, தென்காசியை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அப்படிங்கிறவர் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கங்கே பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மோடி ஒரு நரகாசுரன், அவரை தீர்த்து கட்டித்தாதான் தமிழகத்துக்கு நல்லது அப்படி பேசியிருக்காரு. அது மிகப்பெரிய கண்டனத்தை எல்லாரும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்தபட்ச பதவினே சொல்லலாம். ஒரு பிரதமரை நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முதல்வராகவும் காவல்துறைக்கு அமைச்சராகவும் இருக்காங்க. இதுக்கு என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பெருந்தன்மையின் பெருந்துயரம் அப்படின்னு வேணா இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கலாம். என்னன்னா, இதற்கு முழு முதற் ஜவாப்தாரி அப்படின்னு யாருன்னா, நான் வந்து ஸ்டாலினையும் மற்றவங்களாம் சொல்ல மாட்டேன், மத்திய அரசை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மோடியை பேசியிருந்தாங்க, கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா அதில் ஏதோ நியாயம் இருக்குது. இதை இவங்க இந்த டெஸ்டிங் இந்த வாட்டருங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக இதை செய்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய எம்பி கனிமொழி, அவங்களுக்கு அப்பப்போ பிறந்த நாளுக்கெல்லாம் கூட அமித்ஷாவே ஃபோனில் பேசினார், மோடியே பேசினார்லாம் சொல்லுவாங்க. அந்த கனிமொழி என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். ஐஐடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். தமிழகமே அவருக்கு எதிராக இருக்கிறது, அதனால் அவர் ரோட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு கவர்னர் மாளிகையிலேருந்து உள்பக்கமாக அவர் போனார். அந்த அளவிற்கு அச்சம் இருக்கிறது அவருக்கு. ஏன் அந்த அச்சம் இருக்கணும்? அந்த அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு அளவுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகம் அப்பொழுதே ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். இல்லை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்துருக்கணும். அப்படி நடந்ததாக நமக்கு தெரியல. கவர்னர் ரோட்டில் நடமாட முடியாது, ஆர்எஸ் பாரதி தான் பேசினார். ஒரு கவர்னருக்கே பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்குது. சரி, அவர் பேசினதோடு அவங்க நிறுத்தினாங்களா அப்படின்னா, அவர் மாயவரம் போயிட்டு வந்த பொழுது அவர் மீது கொடியை எரிஞ்சாங்க, கல்லை எரிஞ்சாங்க. அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த கேஸே எடுக்கலை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு அறிக்கையெல்லாம் ராஜ்பவன்லேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கவர்னருக்கே இங்கே எம்பி மிரட்டல் வர்றாரு, கவர்னருக்கு பிரதமருக்கு எம்பி மிரட்டல் வர்றாரு, கவர்னருக்கு நீ ரோட்டில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்பொழுதும் உள்துறை அமைச்சர் செய்யலை. சரி, இவங்க எதையுமே அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் திமுகவில். இப்பொழுது தலைவர்களே அந்த லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க பேசும் பொழுதெல்லாம் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் வெளியில் இவங்க என்ன சொல்கிறாங்க, 18 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் தெரியுமா, அப்படியே அருணாச்சல் பிரதேஷ்லேருந்தே தூக்குவோம், அஸ்ஸாம்லேருந்தே தூக்குவோம், மத்திய பிரதேஷ்லேருந்து அடிவோம், எங்கள் யோகி இது உத்தரப்பிரதேசில் ஒரு கேஸை கொடுத்தா அங்கேருந்து இங்கே இருக்கிற ஆளை தூக்கிட்டு போவோம். இப்படிலாம் மேடையில் இவங்க பேசுகிறாங்களே தவிர ஏதாவது ஒரு ஆளை அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மாறாக இங்கே பீகார் குறித்து ஒரு தவறான செய்தியை சோசியல் மீடியாவில் பரப்புறான்னு ஒரு பீகாரியே இந்த அரசு வந்து தூக்கிட்டு வந்தது. இடி ஆஃபீஸில் புகுந்து இடி அவர் பணம் வச்சுருந்தார், பணம் கேட்டார், லஞ்ச வழக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டது. அதோடைய கேஸ் முடிஞ்ச பிறகு என்ன வரப்போகுதுங்கிறது. ஆனால் அவங்க இடி அதிகாரி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னது மாதிரி பீகார் இளைஞரை வந்து தூக்கினா. நீங்கள் யாரை என்ன பண்ணீங்க? அதனால் இவனை வந்து வாயில் வர சொல்லுவானுவா? இவங்கெல்லாம் இவங்க உலகத்துக்கு வேணால் இவங்க மிரட்டலாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் கைய வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய பிரமுகர் இப்பொழுது பிரதமரையே தீர்த்து கட்டணும், அப்பதான் தமிழகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு. இது அவர் எப்ப சொல்றாருன்னா,
மோடி கோயம்புத்தூருக்கு வருகிறார் என்ற செய்தியே ஒரு 10-15 நாளாக போயிட்டு இருக்கு. அதற்கு முன்பு இதை பேசுகிறாருன்னா ஏற்கனவே கோயம்புத்தூரில் வந்து அத்வானிக்கு எதிராக தான் இங்கே பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குண்டு வச்சாங்க. அதில் 58 பேர் இறந்து போனாங்க. 250 பேருக்கும் வந்து கை கால் முடமானாங்க, பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அதே கோயம்புத்தூருக்கு மோடி வரும் பொழுது தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் என்ன சொல்றாருன்னா, அவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னா, இப்படி மோடியை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணமுடைய பயங்கரவாதிகளுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கான்னு இப்ப விசாரிக்கணுங்கிறேன் நான். இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும்னு அவர் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக. நான் என்ன சொல்றேன்னா, இங்க அதுக்கான ஆள் எவனோ இருக்கிறான், அவருக்கும் இவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு, இப்ப என்னைய கூப்பிட்டு இது விசாரிக்கணுங்கிற. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த தென் மாவட்டங்களை குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் பேசும்போது மட்டும் எஸ்ரா சர்க்குணமாக இருக்கட்டும், மறைந்த நெல்லை கண்ணனாக இருக்கட்டும், இப்பொழுது இந்த தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மோடியை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடை இவங்க வெளியில கொண்டு வராங்கன்னா அங்க மிகப்பெரிய சதித்திட்டம் மோடிக்கு எதிராக தீட்டப்படுகிறதோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இப்போ இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய SDPI மீட்டிங்ல தான் எஸ்ரா இருக்கணும், எங்களெல்லாம் ஒரு கன்னத்துல அடிச்சா நாங்க மறுகண்ணத்தை காட்டிட்டு போற ஆளு, பாய்மார்கள்லாம் அப்படியா, நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும் சொன்னாரு. நெல்லை கண்ணனும் அதே ஒரு தொனியில மறைமுகமாக, ஏன்னா அவர் தமிழ்ல விளையாடுவார் இல்லையா, அதனால மறைமுகமாக அதே ஒரு தொனியில பேசினார். இப்பொழுது நேரடியாக அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் இன்னொரு நரகாசுரன், அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த திமுக காரர் சொல்றதுலேருந்து அந்த பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்படுகிறதோ. இப்ப நீங்க சொன்ன அந்த முதல் 3 பேர்ல 2 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இவன் எப்படி ஆவான், இவன் வந்து இயற்கையாக போவான் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் என்ன சொல்றேன், என்னையை அதுக்கு முன்னாலேயே, அவன் சாவறதுக்கு முன்னாலே, இயற்கையாக சாவறதுக்கு முன்னாலேயே அவனை என்னையை கூப்பிட்டு முழுசா விசாரிச்சு, அவங்க எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டப்படியான நடவடிக்கையை பாஜக எடுக்குமா? தமிழக பாஜகவினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கேஸ் அவன் மேல கொடுப்பாங்களா? அந்த ஜெயபாலன் என்ற அயோக்கியன் மேல கேஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா எனக்கு இப்ப கோவம் வருது, அவனை ஒருமையில பேசணும் எனக்கு தோணுது. ஆனா எப்படி பாஜகல இருக்கிறவங்க அவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க? அதனாலதான் சொல்றேன், பெருந்தன்மையும் பெருந்துயரம். நீங்க எதிர்கட்சிகள் பாஜகவை ஆல்ரெடி பாசிச பாஜகன்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு அதை நினைக்கிறாங்க. நீங்க தயவு செய்து அவ்வளவு. அடுத்தது இப்படி வரேன், இப்ப இதே போன்ற ஒரு தொனியில பாஜக காரன் ஸ்டாலினையோ உதயநிதியோ சொல்லியிருந்தா அவன் அடுத்த நாள் காலையில பல்லு விளக்கா அவன் வீட்டிலே இருந்திருக்க மாட்டான். காவல்துறை தூக்கிட்டு போயிருக்கும். காலையில 3:30 மணி 4 மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். இப்ப காவல்துறை இப்ப சாதாரணமா இது போல யாராவது பேசுறாங்கன்னு வச்சுங்க, வன்முறையை தூண்டுவது போல பேசினா அங்க இருக்கக்கூடிய விஓஓ வந்து ஒரு புகார் கடிதம் கொடுத்துருவாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நான் அந்த கூட்டத்தில் இருந்து கேட்டேன், இப்படி வன்முறையை தூண்டுவது போல பேசினார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய IS போலீஸ்காரர், தாசில்தார் இவங்க எல்லாம் கேஸ் கொடுப்பாங்க. சரி, இவன்லாம் ஏதாவது மிஸ் ஆயிடும் அப்படின்னா இங்க காவல்துறையிலே வந்து சைபர் விங்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோவை நான் வந்து உட்கார்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியிலிருந்து இந்த மணித்துளி வரைக்கும் அவர் வந்து மோடியை, ஸ்டாலினை மிரட்டுவது போல பேசினார், உதயநிதியை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவேன் என்று பேசினார், இப்படி எல்லாம் டைப் அடிச்சு சைபர் கிரைம் போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுப்பார். இப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது நேற்று முழுக்க வைரல் ஆயிருக்கு. ஒரு சைபர் கிரைம் போலீஸும் இதை பார்க்கல. ஒரு காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கும் அந்த உளவுத்துறையை கண்காணிக்கக்கூடிய எந்த காவல் அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ கண்ணிலேயே படவில்லை. அதை விட முக்கியம், திமுக காரங்களுக்கே இது பண்ணல. ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை அட்லீஸ்ட் ஒரு பேருக்கு ஒன்று எடுப்பாங்க. இந்த அசிங்கமா ஒருத்தன் பேசுவான், பேர் என்ன, சிவாஜி கிருஷ்ணன். அந்த வெஸ்ட்லேண்ட்ல வந்து திடீர்னு ஒரு நாள் கட்சியை விட்டு நிற்குவாங்க. பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல திரும்ப அவனை சேர்ப்பாங்க. 4வது மாசம் திரும்ப இதே மாதிரி அசிங்கமா பேசுவான். அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அவரை நீக்குவாங்க. திரும்ப அவன் வருவான். அப்புறம் அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தெரியுமா, எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு பெண்களையே அசிங்கமா பேசுவான். அதையே அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரன்லாம் ரசிப்பான். இது இயல்பாக நடந்துட்டு. அப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட இவர் மீது இப்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே ஏன்கிறது தான்
மீண்டும் சொல்கிறேன், பாஜகவினருக்கு இந்த பெருந்தன்மையெல்லாம் இருந்ததுன்னா நீங்க எப்பவுமே அவங்க எல்லாரும் சொல்றாங்களே தாமரை மலரும் மலரும் அப்படின்னு. இது இப்ப எனக்கு என்ன சொன்னா, இது ஏன் மலரணுங்கிற கேள்வியே நமக்கு எழும். ஏன்னா 11 வருடமாக அடுத்த 3rd டைம் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்க பிரதமர் அசிங்கமா ஒருத்தன் பேசுறான், அவன் மீது லீகல் ஆக்ஷன் எடுப்பதற்கு என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க? சரி, லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த ஆளு வீட்டை விட்டே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தையாவது அங்க நடத்தினீர்களா பாசிச பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். இது திமுகவினருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில பாஜகவினர் செயல்பட வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும். அவன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஜெயபாலனை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். எனக்கு அச்சம் என்னன்னா, அடிப்படைவாத பயங்கரவாதிகளோடு அந்த ஜெயபாலனுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கிறது. அவன் அதை மனசுல வச்சுட்டு தான் கோவை வரக்கூடிய மோடியை கொல்லணும்னு அவன் அந்த விஷயத்தை ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னால பேசியிருக்கான் அப்படிங்கிறதான் என்னுடைய இது. என்னையே அவனை கைது செய்யணும். அடுத்த செய்தியாக, இந்தியாவின் நகரங்கள் எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டங் ஸ்லிப்பான கரெக்டு தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் சரி, அப்படியே வச்சுக்கலாம். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் நடைபெற்று வருகிறது சார். தமிழகத்திலுமே 2015 அந்த மெட்ரோ கொண்டு வந்தாங்க, 2 வழிச்சாலை. அதன் பிறகு இது 4 வழிச்சாலையாக இப்போ வந்து அது தொடர்ந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பெரிய சிட்டியிலெல்லாம் இப்போ மெட்ரோவை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழகத்தில் அடுத்த சிட்டின்னு பார்க்கும்போது மதுரை மாநகர் இருக்கிறது, கோவை இருக்கிறது. கோவையிலையுமே ஒரு 11,500 கோடி செலவில் அதுக்கான திட்ட வரைவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மதுரையில், கோவையில் வந்து ஒரு 10,500 கோடியில் அதுக்குமே திட்ட வரைவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த மத்திய அரசு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை, தமிழகத்தை புறக்கணித்து விட்டது. நோ மெட்ரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொதித்தெழுந்து தமிழக முதல்வர் தன்னுடைய சமூக வலைதளத்துல இந்த மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறது, மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, மதுரை மாநகருக்கு கிடையாது, கோவைக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. பாரத பிரதமர் மோடி இன்றைய தினம் கோவை வந்திருக்காரு. இது நேற்றைய தினத்திலிருந்து இந்த ஹாட் டாபிக்கா தமிழகம் முழுவதும் ஆயிருக்கிறது. எதற்காக தமிழகத்திற்கு பெரிய நகரமான கோவைக்கும் மதுரைக்கும் ஆளும் பாஜக அரசு வேண்டுமென்றே தமிழர்களை புறக்கணிக்க வேண்டும், திமுகவை புறக்கணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக மெட்ரோவை ஏன் புறக்கணிக்கிறது? இதுதான் சார் கேள்வி. எவ்வளவோ உருட்டு, அதுல இது ஒன்று மகா உருட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவருடைய ட்வீட்ல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது அதுதான். கோயில் நகர் மதுரை, தென்னிந்திய மான்செஸ்டர் கோவை. இப்போ மதுரை வந்து அதுக்கு சிறப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில், பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயில் தான், அதுதான் அதோடைய சிறப்புன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு ஏன் வைக்கிறீங்க? மீனாட்சிக்கு பேரில் தானே வைக்கணும், பலரும் கோரிக்கையை தானே வைக்கிறாங்க அப்படின்னு இயல்பாக ஒருத்தனுக்கு எழும். அந்த கேள்வி தான் இப்போ எனக்கும் எழுது. அது ஒரு பக்கம். ஏற்கனவே சென்னை மெட்ரோ அதில் வந்து பல உருட்டுக்கு உருட்டினாங்க. ஃபேஸ் 2க்கு வந்து எல்லா காசுமே நாங்கள் தான் போடுறோம், 65,000 கோடி எங்களுக்கு ஒதுக்கணும், அவங்க ஒடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மத்திய அரசிடமிருந்து எல்லா விளக்கம், அப்பொழுது அண்ணாமலை தலைவராக இருந்தார், அவர் வந்து நீண்ட விளக்கத்தை அப்போ சொல்லிட்டாரு. நீ விளக்கம் உண்மையை சொல்லு, நாங்கள் அந்த பொய்யை சொல்லிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் 2-3 தடவை இங்கே விசிட் வந்த பொழுது இந்த 65,000 crore அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஃபண்ட் அலோகேஷனுங்கிறது எப்படி பண்ணுறோம், அதற்கு இவங்க என்னெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. பாராளுமன்றத்தில் உள்பட இது சம்மந்தமாக பேசியாச்சு. ஆனாலும் நாங்கள் ஒரு பொய்யை நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அதை விடாமல் சொல்லுவோங்க அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பொய் செய்தியை பரப்பியதற்காக ஒரு கைதுன்னு போடுவாங்க. இப்போ நம்ம பாஜகவில் இருக்கிற இளைஞரணி தலைவர் ஊர் பேரை மாற்றி போட்டார், அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார். சிதம்பரத்தில் போய் ஏறிங்க அடிக்கடி போயிட்டு வந்தார், மிகப்பெரிய இது. அப்படின்னா டங்கு ரோலாயும் எவ்வளவு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காரு முதல்வர். இப்போ அதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் விடுங்க. இப்போ இதே போன்ற ஒரு பொய் செய்தி தான் இப்போ அவங்க மெட்ரோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது நிராகரிக்கப்படவில்லை, டிபிஆர் ஒன்று ரெடி பண்ணோம். அதாவது என்னென்னா கோயமுத்தூரில் வந்து 39 கிலோமீட்டர் இதுக்கு இத்தனை ஸ்டேஷனு, 10,000 சொச்சம் கோடி ரூபா அங்கே, அவினாசி டு இது, அப்புறம் சத்தியமங்கலம் சாலை வரைக்கும் அது 2 வழித்தடமாக அங்கே.
அதே போல் இங்கே மதுரை ஒத்தக்கடை அந்த இது வரைக்கும் போகிறது மாதிரியும் அது வந்து ஒரு 31 கிலோமீட்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து மேலே போகிறதும் கீழே சுரங்கப்பாதையில் 4.5 கிலோமீட்டர் போகிறது மாதிரியும் இது பண்ணுறாங்க. திருமங்கலத்திலேருந்து ஒத்தக்கடை, யானைமலை ஒத்தக்கடை வரைக்கும். இப்போ அவங்க சில கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு சிட்டியில் ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய, அது செகண்டரி மெட்ரோ சிட்டியோ மெட்ரோ சிட்டியிலே இருக்கிறப்ப அதை சில விஷயங்கள் பேசிக் கிரைட்டீரியா ஃபுல் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய அந்த பெல்ட்டில் அவ்வளவு இல்லை. டிபிஆரில் இதில் இன்னும் சில நெறிமுறைகள் சில விஷயங்கள் இருக்குது. இதற்கு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதை வந்து நீங்கள் எங்களுக்கு திரும்ப அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பேக்கப் அந்த ஆவணங்களை அனுப்புங்க, we will consider அப்படின்னு. இது வந்து எந்த இடத்துலையுமே நோ மெட்ரோ அப்படின்லாம் சொல்லல. அடுத்தது நமக்கு அந்த மதுரையிலையும் அந்த இடத்துல மெட்ரோ தேவையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அங்கே மெட்ரோ வர அளவுக்கு அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை அந்த பகுதியில் கொண்டு வந்து, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பட் இவங்க சொல்கிற அந்த பெல்ட்டில் அங்கே மெட்ரோ தேவையா, அந்த மெட்ரோ வந்ததுனால அங்கே என்னென்ன சிக்கல்கள் வரும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஏதான இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. இங்கே மெட்ராஸில் மெட்ரோ வந்து சில வழித்தடங்களில் மிகவும் எளிதான போக்குவரத்து இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு டிராஃபிக் இது இருக்குது. அட்லீஸ்ட் மெட்ராஸில் டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பல வருடக்கணக்காக மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. டைவர்ஷன் பல இடங்கள், இப்போ மயிலாப்பூர் போகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற பல பணிகள் டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாவது இந்த சிட்டியில் இருக்குது. ஈவன் தோ மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறது பேர் பிளான்டு சிட்டியாக இல்லைன்னா கூட டைவர்ஷன் பண்ணுறதுக்கு ஏதோ வழி இருக்குது. இப்போ இந்த இவங்க சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல வந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த மதுரை வழியாக அந்த போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், அதே போல் அங்கே கேரளா வரைக்கும் போகக்கூடிய கோயம்புத்தூர் இந்த பக்கம் போகிற விஷயங்களுக்கு டைவர்ஷன் பண்ணால் என்ன போக்குவரத்து சிக்கல்கள் வரும் அதையெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணி அது போன்ற விளக்கங்களை தான் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ 3 வருஷம் 5 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு 5 வருஷம் டைவர்ட் பண்ணி நீங்கள் வேறு ரூட்டில் போகணும், அதுக்கான ஏற்பாடு என்ன இருக்குது, அது ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் என்னன்னா அடிச்சு விடுறாரு உடனே. இது வந்து பாஜக ஆளாத மாநிலங்களாக குறிப்பார்த்து வந்து இது பண்ணாங்க. இதே உத்தரப்பிரதேஷ்னா ஓகே சொல்லுவாங்க, குஜராத்னா ஓகே சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பக்கத்தில் கர்நாடகா இருக்கோங்க. அது இப்போ கர்நாடகாவில் இன்டீரியர்லாம் இருக்குதா மெட்ரோ? பெங்களூரை சுற்றி தானே எங்கே தேவைப்படுதோ அங்கே மெட்ரோ இருக்க போகுது. கேரளாவிலேயும் அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரம் இந்த மாதிரி ஏரியாவில் தானே இருக்குது. வேற எங்கே இருக்குது? கொச்சி வேற எங்கே இன்டீரியர் ஏதாவது இடத்துல மெட்ரோ இருக்குதா? அதை வந்து தெரியாமல் இவங்க அடித்து விட்றாங்க. அதனால் இந்த மறுப்பு அப்படிங்கிறதை தாண்டி விளக்கத்தை வந்து இப்போ மெட்ரோ நிறுவனம் சொல்லியிருக்குது. இப்போ தவறான செய்தியை ட்விட்டரில் பகிர்ந்த முதல்வர் மீது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? யார் எடுப்பா? நான் இப்போ பதிவு ஒரு தப்பான பட்டேன்னா ஒரு வன்மத்தை தூண்டினார், இதன் மூலம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தவறான செய்தியை அவர் பரப்பிட்டார்னு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. இப்போ மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக இப்போ இதே போல தான் நீட் மோடி கொண்டு வந்தார். அது வந்து நீட்டுங்கிறது மாணவிகளின் உயிரை பிடிக்கும் வந்து தூக்கு கயிறு அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே நீட்டுக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் சொன்னது சுப்ரீம் கோர்ட். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதனால தான் உங்களால் இப்போ நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தால் கூட அதை மாற்ற முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் தான் ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஒரு சைடில் எல்லாத்தையும் மாற்றிடணும். ஏன் மாற்றலை? 4.5 வருஷமாக ஏன் மாற்றலை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஒரு பொய்யை நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன், ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் இந்த பொங்கல் விடுமுறை, பொங்கல் தமிழர்கள் கொண்டாடக்கூடாது என்பதற்காகவே அது வந்து அரசு விடுமுறையிலேருந்து விலக்கு எடுத்தான். அது வந்து எப்படி இந்த தில்லுமுள்ளு திமுக பண்ணது, அதை இங்கே வந்து புதிய தலைமுறையில் அப்போ வந்து அங்கே ஒருத்தன் ரிப்போர்ட்டராக இருந்தால் அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணி சொன்னான், அதை உண்மையை நம்பி இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த நேரத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணது. அதே போல் இந்த கிலோமீட்டர் கல்லில் எல்லாம் இந்தி தமிழ் 3 இது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லில் எந்த மாதிரியான மொழியில், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷில் எப்படி அதுக்கான ப்ரியாரிட்டைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேசிய
போக்குவரத்து துறை அவங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. இது டிஆர் பாலு அப்பொழுது இருக்கும் பொழுதும் அதே இதுதான் பண்ணாங்க. பாஜக வந்த பிறகும் அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க எவ்வளவு கிலோமீட்டர்னு சொல்றதுக்காக நடுக்கல் வச்சிருக்காங்க, அதுல இந்தி இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, தமிழ் எங்கே அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. பொங்கல் விடுமுறை, இந்த இதே போல கிலோமீட்டர் கல் அந்த வைக்கிறது, போக்குவரத்து இதில் வைக்கிறது, இப்போ நீட்டு. அப்போ இது மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம், அதுக்கு இந்த ஷோ பத்தாது. ஆனாலும் கூச்சம் இல்லாமல் அவங்க அந்த பொய்யை சொல்லுவாங்கங்கிறது அவங்களுடைய சிறப்பு. அந்த கூச்சமில்லாத பொய்யை முதல்வரும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு உருட்டுனார். என்னன்னா, இப்போ கொடிசியாவில் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் கோயம்புத்தூர் விழாவில் அந்த வேளாண் இந்த இதில் பண்ணியிருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளார முதல்வருக்கு என்ன கோவம்னா, இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்லாம் ஒரு நேரத்தில் அந்த விவசாய சங்கம்லாம் மத்திய அரசை ஈர்த்தது, புரிஞ்சுக்கணும். பிஆர் பாண்டியன்லாம் எந்த மீடியாவுக்கு வந்தாலும் மோடியை திட்டிகிட்டே இருப்பார். இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து இயற்கை வேளாண் இது நம்மாழ்வார் அவங்களுடைய அந்த ஃபேன் இருக்காங்க, அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன பல விவசாயிகள் வந்து ஆர்கானிக் அந்த ஃபார்மிங் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த விழாவிற்கு மோடியை கூப்பிட்டுருக்காங்க. உடனே இவர் வந்து வேளாணுக்கு மத்திய அரசு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இவர் கோரிக்கை வைக்கிறார். இதை வந்து இதற்கு ஒவ்வொரு இவருடைய கோரிக்கைக்கும் பதிலடி கொடுக்கறது மாதிரி நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார். முதல்ல இந்த ஃப்ரீசிங் பண்ணுறது, பழங்கள்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு சில நிதியை ஒதுக்கியிருக்கு, அதை முதல்ல நீ என்ன ஸ்பெண்ட் பண்ணேன்னா அதை முதல்ல கணக்கு கொடு, மற்றதெல்லாம் நீ எங்களுக்கு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது போல் ஒவ்வொரு முறையும் இவர்கள் சில விஷயங்களை ஏதோ ஒரு ட்ராமா பண்ணலாம், இதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் அசிங்கப்படுவது திராவிட மாடலாக இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு மெட்ரோ மறுப்பு தெரிவிச்சிருச்சு இப்போ மெட்ரோ நிர்வாகம். அதான் இப்போ நாங்கள் வந்து விளக்கம் தான் அவங்க கேட்டிருக்காங்க, நாங்கள் திரும்ப ஒரு ரீஒர்க் பண்ணி ஒரு டிபிஆரை மத்திய அரசு கொடுப்போம், அதை அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. எங்கேயுமே ப்ராஜெக்ட் வித்துகள்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்ப அணுக்கமாக இருக்கக்கூடிய மெட்ரோ நிர்வாகம் தான் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. அடுத்த செய்தியாக, வீடு கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க, முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, படாத பாடி படுத்தி எடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு இடம் வாங்குறத தாண்டி வீடு கட்டுறதுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்கறது இருக்கே, அது பெரிய தொகையாக இருக்குது அப்படின்னு ஆஃப் ரெக்கார்டில் பல பேர் புலம்புறத நம்ம கேட்க முடியும். சிஎம்டிஏ அவங்க ஒரு வரைமுறை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக அதிகாரிகள்கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து அதை தடுப்பதற்காகவே ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க, உடனே உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும், நீங்கள் செலவு இல்லாமல் வீடு கட்டிடலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் படுத்து. கவுன்சிலர் பக்கத்தில் வரமாட்டாங்க, இவங்களும் வரமாட்டாங்க, யாரும் பிரச்சனையும் இல்லை அப்படிமா. ஆனா நடப்பது என்ன அப்படின்னா, சென்னை மாதிரி ஒரு பெரு நகரம், நீங்க ஏற்கனவே கோட் பண்ண மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இது ஒரு பிளான்டு சிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படியோ அதை மேனேஜ் பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நாளுக்கு நாள் மக்கள் தொகை இங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இருப்பிடங்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க, பொது கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க அப்ரூவல் ஆன்லைனுக்கு அது வந்த பிறகு அவர்கள் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சதுர அடிக்கு 27 ரூபா வரைக்கும் ஆகும், அதுக்கான அமௌண்ட்டை நீங்க கொடுத்துருங்க, உங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் ப்ராசஸ் தானா ஸ்மூத்தாக நடந்துரும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க அது என்ன ஆயிருக்குன்னா 30 ரூபாய் இப்போ 37 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ கேட்குறாங்க, என்னங்க இப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டினாரு 27 ரூபா தானே, இப்போ 37 ரூபான்னு சொல்றீங்களே. இல்லை, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, கட்சிக்கு நிதி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக 37 ரூபா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில தான் ஆரம்பிச்சிருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்சி அப்படிங்கிறது தான். திமுகவுடைய ஊபிக்கு மேக்சிமம் லிமிட் என்னென்னா 200 ரூபா. அதனால தான் சமூக வலைதளங்களில் வலதுசாரி ஆட்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவை எதிர்ப்பவங்க யாராக கேட்டாலும் 200 ரூபீஸ் அப்படின்னு 200 அப்படின்னாலே அவன் திமுக அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க அந்த இதில் செட் ஆகிட்டாங்க. திருடுறதுல அதில் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அதாவது அந்நியன் படத்தில் சுஜாதாவோடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கு, 1 ரூபா திருடுனா திருட்டா, 1 ரூபாயை 1 கோடி பேர் 1 கோடி முறை திருடுனா அப்படின்லாம் ஒரு திருட்டு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது, அப்புறம் அந்த மதிப்பை பார்த்தா எங்கேயோ கோடியில் போய் நிற்கும். 10 ரூபா தானே அப்படின்னு, பாட்டிலுக்கு 10 ரூபா தானே அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பாட்டில்கள் விற்கிறது அப்படின்னு.
எல்லாரும் அப்படியே ஆடி போனாங்க, வாயெல்லாம் அப்படியே பொழந்து போய், இத்தனை பாட்டில் விற்கிது, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு, 10 வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபா கால்குலேட்டர்ல ஜீரோ வராது அப்படின்னு பார்த்தா 10 ரூபான்னு நம்ம நினைச்சு கொடுக்குறோம், இப்படி ஆகுது அப்படின்னு தான். இப்ப நீ வந்து அதை வந்து நாங்க திருடுறோம்னு நீ நினைச்சுக்காத, நீ ஏதோ வந்து ஏமாந்துட்டு கொடுக்கறதா நினைச்சுக்காத, நீ கொடுக்கறதெல்லாம் டெபாசிட், சுற்றுப்புறத்தை பேணி காப்பதற்காகவும். உடைந்து போன பாட்டில் துண்டுகள் அங்கங்கே போட்டுருவீங்க, அதை நாங்கள் வந்து திரும்ப ப்ரொக்யூர் பண்ணுவோம் உங்கள்கிட்ட, ரீபேக் பாலிசிக்காக தான் இந்த இதெல்லாம் இது பண்ணுறோம், அதனால் நீ வந்து அதை வந்து டெபாசிட் தொகையாக நினைத்துக்கொள் அப்படின்னா அதுக்கு புது விளக்கம் கொடுத்தாங்க. பாருங்க, 6 மாதத்திற்கு முன் 27 ரூபா. 27 ரூபாய், அதாவது இந்த ஆன்லைன் அப்ரூவலுக்கு இந்த இதுக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் 5 ரூபாய் கட்டணும், ஆன்லைனில் பே பண்ணோம், இதுக்கு 10 ரூபா கட்டணும், இப்படி அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் பண்ணுற சார்ஜு. ஃபோன் பண்ணிடே, நீ வந்து அந்த சார்ஜ் கட்டினீங்கன்னா இப்போது வரைக்கும் அப்ரூவல் ஆகாது தம்பி, நீ தான் ஆன்லைனில் பண்ணிட்டேன், நம்ம ஆர்டிஐ போட்டுடலாம். ஆர்டிஐ 42,000 ஆர்டிஐக்கு பதிலுக்கு கிடைக்காம அந்த நிர்வாகத்தில் தூங்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக ஸ்ட்ரீட்டியில் பேசியிருக்கோம். அதனால் ஆர்டிஐலாம் பார்த்து பேசிடுவோன்னு, நீ எதை பற்றி கேட்டியோ அதே அந்த ஆள்கிட்ட சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுலாம். அதனால தான் பார்க்குறேன், ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா ஏதோ கேட்டு அவரே கூப்பிட்டு திருவண்ணாமலையில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், நானும் ஜெயராமனும் பேசிய இது, இந்த இது ஆர்டிஐ கேட்டிருக்கியாம்ல அப்படின்னு பஞ்சாயத்து போர்டு தலைவரே கூப்பிட்டு, ஏன் ஆர்டிஐ கூப்பிட்டானோ அவனே கூப்பிட்டு. அதனால நீ ஆன்லைனில் இருக்கு, நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கட்டன்னு அடித்து எல்லாருக்கும் சத்தம் நோகாமல் நோன்பு நோத்து வாங்கிடலாம். அதெல்லாம் வந்து மோடி ஆட்சியில் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணலாம். நாங்கள் ஸ்டேட்டு, நாங்கள் கெத்து, காரணம் இது திராவிட மாடல். நீ ஆன்லைன்லேயே பண்ணாலும் எங்களுக்கு கட்டிங் நீங்க ஒதுக்காம ஆஃப்லைன்ல நாங்க கால் பண்ணி அவங்களும் வச்சிருக்கிறது 6 மாதத்திற்கு முன் 27, இப்பொழுது 37, 10 ரூபா. அந்த 10 ரூபாங்கிறது அவங்களுக்கு என்னமோ ஒரு இது. முதல்ல 20 ரூபாங்கிறது ஃபேமஸாக இருந்தது. எப்படின்னா, இங்கே எலெக்ஷன் நடந்தப்போ டிடிவி தினகரன் இல்லையா ஆர்கே நகரில், எல்லாருக்கும் வந்து 20 ரூபா நோட்டை கொடுத்து அதை வந்து ஒரு இது பண்ணோம். இப்போ 20 ரூபாய்க்கு மதிப்பு அப்படிங்கிறது அது 20 ரூபா கிடையாது. இதற்கு பின்னால இவர் ஜெயிச்சு வந்தா நமக்கு செய்ய போறதே வேற அப்படின்னு நினைச்சிரு. அந்த டெக்னிக்கையும் அப்பொழுது தேர்தல் இன்சார்ஜாக இருந்த செந்தில் பாலாஜி தான் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல அந்த டெக்னிக்கும் அவரு. இப்பொழுது வந்து 20 கூட ஜாஸ்தி, 10 ஆக்கிக்குவோம் பெரிய மனசு பண்ணி. ஆனா அந்த 10 மூலமா அதோடைய அது என்ன மடங்குகள் சொல்லுவோம்ல, ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டோன்னா அது எங்கேயோ போகுது. இப்பொழுது இந்த கட்டுமானத்தில் சிஎம்டிஏன்னு தனியாக இருக்குது. சிஎம்டிஏடைய அமைச்சர் யார்? தானை தலைவர் அல்லேலூயா அவர்கள். அடுத்து டிடிசிபி அந்த அப்ரூவலும் இருக்குது. எல்லாத்துலேயும் நீ ஆன்லைனில் என்ன வேணாலும் பண்ணலாம் தம்பி, எங்களை நீ பார்த்து கவனித்து தேர்தல் நிதி இது வந்து ரைட் ராயலாக வாங்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பல முறை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டாம்ப் சார்ஜ் எப்படி ஏற்றுறாங்க, சொத்து வரி எப்படி ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சொத்து வரி ஏற்றுறப்ப, எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றுறப்ப, வாட்டர் டேக்ஸ் ஏற்றுறப்பெல்லாம் எல்லாம் மேலே இருப்பவன் இல்லை, அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் எங்களுக்கு கரண்ட்டே கொடுப்போம்னு சொன்னாங்க. அதனால தான் எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றணும், சொத்து வரி அதனால தான் எல்லாம் இப்போ கே நேரு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் மத்திய அரசு தான் சொல்லிட்டு இங்கே ஏற்றி வச்சாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்ல முடியும்? இந்த 10 ரூபாய்க்கு 10 ரூபானாலே அது திமுக தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்கள் எலெக்ஷனுக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு தினமலரில் செய்தியாக வந்திருக்கிறது. ஆகவே ஊபிஸுக்கு 200, அந்த ஊழலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு ஒரு இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பல விஷயங்களை நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டாலின் எலெக்ஷனுக்கு முன்னால் கேம்பெயினுக்கு சில வாசகங்களை எல்லாம் இது பண்ணார். அதுக்காக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போறார், விடியலை தேடி, அதனால் விடியல் பயணம் அப்படின்லாம் பல திட்டங்களுக்கு அறிவிச்சோம். இந்த விடியல் அப்படிங்கிறத ஒரு காயின் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த 10 ரூபா 200 அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு கேட்சி இருக்குது. இதை வந்து அவங்களால அதை நிறுத்த முடியாது. அதாவது
ஏதோ ஒரு நோயின்னு சொல்லுவாங்க, வந்து சொரிஞ்சவங்களால சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த 10 ரூபாயை வச்சு அதன் மடங்கு வந்து காசு அடிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஆசை இருக்கிறது. இதற்கு இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு எப்படி திருடுறதுக்கு ஏதாவது மருத்துவத்தில் அதுக்கான ஏதாவது நோய் குறியீடு அதுக்கான பேர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு யாராவது இதை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்றைய நிறைவு செய்தியாக, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் ஆச்சு. ஒரு 5-6 தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்துட்டோம். பல தலைமுறைகள் படித்து வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி படித்து வந்தாங்க, எந்த கல்வி திட்டத்தின் மூலம் படித்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெக்காலே அப்படிங்கக்கூடிய அந்த கல்வி, அவர் அறிமுகப்படுத்திய கல்வியின் மூலமாக தான் படித்து நம்ம முதற்கொண்டும் வந்திருக்கோம். அது சொல்லுவாங்க, இந்தியன் பை பிளட் அண்ட் கலர், இங்கிலீஷ் பை ஒப்பீனியன், டேஸ்ட், இன்டெலெக்சுவல். இதன் மூலமாக ஆங்கிலேயனாக இருப்பாங்க. ஆனால் கலரில் பார்க்கும்போது அவன் இந்தியனாக தான் இருப்பான். பட் உள்ளத்தோட பார்க்கும்போது அவனுடைய பார்வை, சிந்தனை, அவனுடைய ரசனை எல்லாம் ஒரு ஆங்கிலேயனுக்கு இணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததிலிருந்து அந்த கலோனியல் மைண்ட் செட்டை உடைக்கணும், அடிமை மோகம் அதை தகர்த்து எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராதன சின்னங்கள், நம்மளுடைய வரலாற்று பெருமைகளை எல்லாம் மீட்டு உருவாக்கி அதற்கான அந்த கௌரவத்தையுமே அது கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த அந்த குழுமத்தை எப்படி வளர்த்தெடுத்தார், இந்தியாவிலே ஜனநாயகம் தலைப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு, அதாவது பத்திரிகை துறை, நீங்கள் பத்திரிகை துறைன்னு சீப்பு செந்தில்லாம் அதில் தானே இருக்கார், ஊடகம் தானே, அவர் மாதிரியானலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறதே தப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இவர்கள் கொத்தடிமைகள். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள்லாம் கோபாலபுர கொத்தடிமைகள். ஆனால் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது, அவங்கள தூக்கம் இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ஜேர்னலிசம் எத்திக்ஸ் அதுக்கு வந்து ஒரு பின்பலமாக முதுகு வளையாமல் அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தவர் கோயங்கா. அவங்களுடைய லெக்சர், அந்த லெக்சர் சீரீஸ் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். இந்த இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து பேசியிருக்கிறார், பல விஷயங்கள் பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை எல்லாரும் வந்து ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை இருக்கக்கூடிய, ஏன்னா ஜனத்தொகை நிறையா இருக்குது, இங்கே எது கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க விற்பாங்க அப்படின்னு. இது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அந்த மார்க்கெட் மாடல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம். எதை நாம் உள்ளே விடணும், எதை இங்கே விற்கலான்னு, எதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் வந்து நம்ம செட்ரைட் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் மார்க்கெட் மாடல் வேர்ல்டுக்கே இது வந்து ஒரு மார்க்கெட் மாடலாக இப்பொழுது இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். 200 வருடமாக அந்த மெக்காலே கல்வி திட்டம், அந்த மெக்காலே கல்வி திட்டம் வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷனரிகள் எப்படி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்களை கூறு போட்டு எப்படி ஜாதிய ரீதியாக பிளவு ஏற்படுத்தி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மிஷினரி வேலைகளை செய்வதற்கு இந்த கல்வியையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, குருகுலம் அப்படின்னு இருந்தது, அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் படித்தாங்க, உங்களுக்கெல்லாம் வந்து அதில் படிக்கிறதுக்கு, அதில் இந்த ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது, இதில் பல விஷயங்கள்லாம் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டது, இதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் இந்தியர்களுடைய அறிவு எப்படி இருந்தது, எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. அந்த பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து வாரணாசியில் வந்து பார்க்குறேன், மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள வந்து மீட் அவுட் பண்ணுறது மாதிரி ஸ்கூலே இல்லை, அவங்க எங்கே ஏதோ ஒரு 2 ரிலீஜியஸ் இது இருக்குது, ஏதோ வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே ஒரு திணையில் உட்காந்து ஒரு 10-15 பேர் படிச்சுட்டு இருக்கான், பாக்கி யாருக்குமே கல்வி போய் சேரலைன்னா அவன் விடுறான். அதற்கு பிறகு வந்து ஒரு உண்மையை சொல்கிறார், இந்த மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, அங்கங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம பலமுறை இதே டிவியில் த பியூட்டிஃபுல் ட்ரீல எப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து கல்வி எப்படி சொல்லியிருக்காங்க, எல்லா கேஸ்டும் எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தரம்பால் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, இப்போ பல முறை பேசியிருக்கிறோம்.
ஆனால் இந்த மெக்காலே சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கலர் பார்க்குறதுனா கருப்பு, கருப்பாக இருந்தால் அவன் இந்தியனாக இருப்பான், கலர் வந்து இருக்கு. ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்? மேற்கத்திய சிந்தனை. இப்போ வெள்ளையாவே நேரு இருந்தார். அதாவது பிரிட்டிஷ்காரன் சொல்லக்கூடிய வெள்ளை கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலமே இங்கே வெள்ளையாக சொல்லப்படுமா, அது மாதிரி அவர் வெள்ளையா இருந்தார். அவர் கலரும் அவருடைய எண்ணம் எல்லாமே இது இதாக தான். அவர் என்ன சொல்லுவாங்க, கடைசி பிரதமர், பிரிட்டிஷுடைய கடைசி, நம்ம சொல்றோம் இந்தியாவை சுதந்திர இந்தியாவும் முதல் பிரதமர், அவர் கடைசி இதாக ஒரு நிர்வாகியாக இருந்தார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பிரிட்டிஷின் மீது, அந்த காலனித்துவத்தின் மீது இதாக இருந்தது. அதனால தான் இவங்களுக்கு வந்து சாவர்கரையோ மற்றவங்களையோ திலகரையோ பிடிக்காமல் போனது அப்படிங்கிறது. இப்போ அதில் குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது அதில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வல்லபாய் பட்டேலும் அந்த நேரத்தில் பெரிய லீடிங் லாயர், அந்த நேரத்திலேயே ஃபீஸுங்கிறது 500 ரூபா வாங்குவாராம். சுதந்திரத்துக்கு முன் 1900களில், 920, 25லலாம் ஒரு லீடிங் லாயருக்கு 500 ரூபா ஃபீஸுனா, இப்போ இருக்கிற கபில் சிபல் இப்போ வாங்குறாருல செந்தில் பாலாஜிக்கெல்லாம், அதன் மீது ஒரு 100 மடங்கு அப்போ சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவர் அட்வொகேட்டுக்கு படித்தது என்ன, பிரிட்டிஷ்டேன் தான், அந்த அவங்க ஆட்சியில் தான் அதை படிச்சிருக்கணும். ஆனால் படித்தது வெஸ்டர்ன் தாட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தாங்க. ஆனால் தன்னை ஒரு இந்தியனாகவே கடைசி வரைக்கும் அவர் தன்னை பாவித்துக்கணும். அவருடைய அண்ணனும் ஒரு பெரிய லீடிங் லாயராக இருந்தாங்க. சரி, சவார்கர் அவர் யூகேல போனார், இங்கே ஃபெர்குசன் காலேஜில் படித்தார். அதில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்தது. திலகர் அவரை வந்து லண்டனுக்கு போங்கன்னு சொல்லார், அங்கே போய் படித்தார். பேரிஸ்டர், கடைசியில் பட்டம் வாங்க மாட்டேன்னு சொல்லின ஒரு திமிராக இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய வாவேசையரும் பேரிஸ்டர் படிக்கணும்னு தான் அங்கே போனார். படித்தது பேரிஸ்டராக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளார இருந்த அந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன உணர்வு பார்க்குறோம். இந்த மெக்காலே உணர்வு, இதிலிருந்து நாம் மனநிலையிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இந்த மத்திய அரசு பல விஷயங்களை ஒவ்வொன்றா மாற்றி, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பற்றி, நம்ம நாட்டுடைய பெருமித உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது. அஸ்ஸாமில் இருக்க அஹோம் டைனஸ்டி 600 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சாங்க. இப்போது வரைக்கும் நம்ம வந்து செங்கிஸ்கானு, அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், அக்பர் த கிரேட்டு, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதுபோல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது, மத்திய பிரதேஷ்லேருந்து ஆட்சி செய்தவர்கள், ஒரு பெண் எவ்வளவு தூரம் படை நடத்தி சென்று, தாராபாய் போன்றவர்கள்லாம் படையெடுத்து எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு கமாண்டிங் ஒரு பொசிஷனில் அவங்க எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் வேலு நாச்சியார், இது மாதிரி பல இது இருக்கும் பொழுது இந்த பெருமித உணர்வு இந்தியர்களுக்கு இல்லாமல் மழுங்கடித்தது எதுன்னா இந்த மெக்காலேவுடைய கல்வி திட்டம். அந்த மனோநிலை இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ திமுக உட்பட எல்லாரும் அந்த திராவிட அமைப்பு என்ன சொல்ல, அவன் இல்லைன்னா ராமசாமி நாயக்கரே என்ன சொன்னார், பிரிட்டிஷ்காரன் இல்லைன்னா ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாதுன்னு. இப்போ நம்ம இஸ்ரோவில் எவ்வளோ ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவை நம்மளால் ஒன்று இப்போ ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இப்பொழுது இது பண்ணி, இப்போ நேற்றையே வந்து செய்தி என்னென்னா, உக்ரைனுடைய அதிபர் வந்து ஃப்ரான்ஸோட ரஃபேல் வாங்குறாரு. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டிங்கும் அம்யூனிஷன் கொடுக்கறது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பாகிஸ்தான் யூஸ் பண்ணுது. ஆப்ரேஷன் சிந்தூரில் அதையும் நம்ம அடித்து காலி பண்ணோம். பார்த்தான், இது எதுக்குடா அமெரிக்கா அது வாங்கினா இந்தியாவே அடித்து காலி பண்ணுறாங்க. ரஷ்யா வந்து அவன் ஃபுல்லாக அடித்து காலி பண்ணணுன்னா நம்ம இதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவான், நம்ம ரஃபேலே வாங்குவோம் அப்படியே. இது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் எஃபெக்ட். இது மாதிரி இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உலக நாடுகள் உற்று நோக்குகிறது. இப்படிப்பட்ட மனநிலை, இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சசி தரூர் இது சம்பந்தமாக ஒரு பதிவு போடுறார். நான் வந்து 2 மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் போயிருந்தேன். அவர் 2 விஷயங்களை தொட்டு பேசினார். ஒன்று வந்து எக்கனாமிக், இந்தியா எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு, மார்க்கெட் மாடலுங்கிறத பற்றி அவர் அழகாக சொன்னார் அப்படின்னு. அடுத்தது எனக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட் வந்து இந்த காலனித்துவ மனோநிலை அப்படின்னு. ஏன் சசி தரூர் அதை இன்சிஸ்ட் பண்ணி அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டார்னா, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. இது அதிகமாக சேலான ஒரு புத்தகம். இது சம்பந்தமாக அவர் நிறைய டிஸ்கஸ் கொடுத்துருக்கார். உலகங்களும் பல இடங்களுக்கு போய் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இந்தியா எப்படி கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியது,
இன்டலெக்சுவலாக, வணிகம், வியாபாரம், எல்லா தளத்திலையும் இந்தியா எவ்வளவு உன்னதமான நிலையில் இருந்தது அப்படிங்கிறத அவருக்கே இருக்கக்கூடிய அந்த ஆங்கில புலமையை பயன்படுத்தி அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு புரிய அந்த ஸ்டைலில் சொல்லணும்ல. அந்த அமெரிக்காக்காரனுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு, அவனுக்கெல்லாம் புரியுறது மாதிரி அங்கங்கே இது சம்மந்தம் டிஸ்கஸ். அவருக்கு அது வந்து ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு, அவரால் தாங்க முடியல. நம்ம இது சம்மந்தமாக ஒரு புத்தகம் போட்டதை தலைவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு உடனே கடனை உட்காந்தா என்ன எக்ஸ் தளத்தில், ஆஹா வாட் ஏ ஸ்பீச், எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்பீச்சுன்னு உடனே காங்கிரஸ்காரன்லாம் உழுந்து, ஏற்கனவே அந்த ஆளை நீ பல முறை புகழ்ந்துக்கிட்டு இருக்க, பீகாரில் வந்து சம்மட்டி அடி வாங்கியிருக்கிறோம், இந்த நேரத்துலையும் உனக்கு இரக்கம் இல்லாமல் போய் மோடியை கொண்டாடுறியே, இது நியாயமா தர்மமா அப்படின்னு. உடனே இந்த ஸ்ரீநித்தேன்னு ஒரு அம்மா உண்டு, அந்த அவங்களுடைய சோஷியல் மீடியா பார்க்கறது, தோத்தாலே அந்த அம்மா அப்படி இப்படின்னு கத்திட்டு வரும் மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது தோத்தாலே அப்படியே 99 சீட்டு வந்தோடனே அந்த அம்மா கத்திட்டு வந்தது. அந்த அம்மா நானும் தானே கேட்டேன், அதாவது சசி தரூரோட அந்த அம்மா ரொம்ப புத்திசாலி, நானும் தானே கேட்டேன், அது என்ன பெரிய எக்கானமி, அவர் என்ன பேசுனது, அது என்ன கலோனியல் மைண்ட் செட்டை பற்றி அவர் அதெல்லாம் ஒன்றும் ஸ்லாகிச்சு இருக்கிறது மாதிரி ஒன்றும் அவர் பேசலை அப்படின்னது. இதுலேருந்து என்னென்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது மாதிரி அவர் ட்வீட் போடலை, ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆகவே ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கும் அந்த தேசிய சிந்தனை இருக்கும் பொழுது அவர் இதை பாராட்டி சொல்கிறார். ஆகவே இதை இந்த மெக்காலே மனநிலையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு கடைசியாக, அதாவது மோடியோடைய விஷயத்தில் எப்போவுமே அவர் பேச்சுங்கிறது சும்மா பேசிட்டு போக மாட்டார், அதுக்கு ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும் பாரு. அவர் என்ன சொல்கிறார், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இதை வந்து ஒரு தேசிய இயக்கமாக எடுத்துகிட்டு போகணும், இந்த மெக்காலே மைண்ட் செட்லேருந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு பிரதிஞை எடுத்துக்கிட்டு அடுத்த 10 ஆண்டுகள் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் அந்த பணியிலே நம்மளை இணைத்து கொள்வோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து ஆராய்ந்து அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.